எனக்கு கோல்ட் ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோல்ட் ஃபிஷ் வாங்கினா டேங்க் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஒரு கோல்ட் ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி கிறிஸ்டல் கிளியரா வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்க அபிஷேக் கேமிங் பெட்டர் வச்சுக்கீங்க. உங்க வீட்டில் வந்து ஒரு டேங்க் செக் பண்ண போறீங்க, அதுவும் வந்து கோல்டு ஃபிஷ் தான் வாங்க ரொம்ப ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரான டேங்க் சைஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். கோல்டு ஃபிஷ் வந்துட்டு நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு 1.5 feet அந்த மாதிரி டேங்க்லாம் நீங்க வளர்க்கவே முடியாது. மினிமம் வந்துட்டு 2.5 feet மேல அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நீங்க ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். ஏன்னா நீங்க சின்ன டேங்க் கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு அதிகமா வேஸ்ட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து உங்க டேங்க் வந்து ஈஸியாக பொல்யூட் ஆயிரும். ஸோ நீங்க டக்குன்னு வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அடிக்கடி தண்ணி மாத்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபிஷ் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்தை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த கோல்டு ஃபிஷ் டேங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளியரா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி சைஸ்ல வந்து கோல்டு ஃபிஷ் சூஸ் பண்ண போறோம், அதுக்கு என்ன மாதிரி டேங்க்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க நார்மலா வந்துட்டு ஒரு 30 rupees பேர் இருக்குங்க சின்ன கோல்டு, அந்த மாதிரி கோல்டுக்குலாம் வந்துட்டு நீங்க நார்மலா 1.5 டேங்கே போதும். அவங்க அதிகமாக வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கோல்டு ஃபிஷ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க நிறைய வேஸ்டேஜும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்க செட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் சைஸ் கோல்டுலாம் வந்து நீங்க நார்மல் ஸ்பான்ஸ் ஃபில்டர் போட்டாலே போதும். அதை விட பெரிய சைஸ் ஒரு மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ் கோல்ட் ஃபிஷ் போறப்போ வந்துட்டு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் போட்டா மட்டும்தான் உங்க டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க டேங்க்ல இருக்க கோல்ட் ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்க டேங்க் வந்து அடிக்கடி அழுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளீன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க புது தண்ணி ஆட் பண்ண டேங்க்ல இருக்க ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இறக்குற அளவுக்கு கூட வாய்ப்பு. எப்பயுமே உங்க டேங்க்ல இருக்க எந்த வெரைட்டியான ஃபிஷ் ஆகணும் டேங்க்ல வாட்டர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா 70-30 அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க ஷாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிஷ் வாங்கி வந்து நீங்க உள்ள அக்யூமுலேட் பண்றீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்க எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 30% வாட்டர் வந்து வெளியே எடுத்துட்டு மறுபடியும் 30% வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்க. இப்படியே நீங்க ஸ்லோ ப்ராசஸ்ல உங்க வாட்டருக்கு வந்து அந்த ஃபிஷ் அடாப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபிஷ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி டிடிஎஸ் மீட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே டிடிஎஸ் லெவல் செக் பண்ணிக்கிங்க. நம்மளோட வாட்ஸ்ல வந்து டிடிஎஸ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணுங்க. ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணுங்க. இப்போ நம்ம வாட்டருக்கு என்ன ஃபில்ட்ரேஷன் வேணும், நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன ஃபில்ட்ரேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா செட் பண்ணா மட்டும்தான் உங்ககிட்ட இருக்க ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நான் என்னதான் செட் பண்ணாலும் என் டேங்க் வந்து அழுக்காயிட்டே இருக்குன்னா, நம்ம ஏஜி பெட் ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். அந்த டேங்க் சைஸ் பாத்தீங்கன்னா 2x2. ஸோ இந்த டேங்க்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஃபிஷ் உள்ள விட்டுருக்கோம். ஆனா அந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ இந்த டேங்க் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபிஷ் வந்துட்டு ஒரு 2.5 feet டேங்க்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நான் டாப் ஃபில்டர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு இந்த டேங்க்குக்கு வந்து இந்த டாப் ஃபில்டர் வந்து போதுமான அளவு. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு ரிவர் ஸ்டாண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுல எந்த வேஸ்டேஜும் உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ நீங்க ஃபில்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் போதும். இந்த ஸ்பான்ஸை மட்டும் எடுத்து நான் கிளீன் பண்ணிக்கிட்டேன்னா போதும். அதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணோம்னா 30% to 50% வாட்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்க வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி உங்க ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். எப்பயுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க ஃபுட் போட்டீங்கன்னா அந்த எக்ஸஸா இருக்க ஃபுட்டை வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த ஃபுட்டே வந்துட்டு உங்க டேங்க் வந்துட்டு பாதி பொல்யூட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அக்வாரியம் அண்ட் பெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இது வந்துட்டு மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.